முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா மனோஜோட ஷோரூம்க்காக போகிறாங்க. அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுசாக கல்யாணமான பொண்ணு அதான் மனோஜோட ஒய்ஃபு கனகாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே மீனா கேட்குறாங்க, அம்மா கனகா மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எங்களை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மீனா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து உங்களை அதான் உனக்கு கல்யாணம் ஆகும்போது நாங்கள் தானே பூ டெக்கரேஷன்லாம் பண்ணோமே அப்படின்னு சொன்னோம். ஆ என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்துருந்தீங்கல்ல, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகா வந்து சொல்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, ஆமாம் மீனா இந்த பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே மீனா வந்து கனகா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, நம்ம கனகாவும் அதுவா நான் என் ஹஸ்பண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஹஸ்பண்டா எங்கே இருக்காரு, அன்றைக்கே நம்ம பார்க்கவே இல்லைங்க, இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அந்த நல்லவரை, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே கனகா வந்து அதோ அதோ நிற்கிறாரே அதான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் காமிக்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க. உடனே மனோஜ் என்ன பண்ணுறேன்னா, ஓஹோ யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்ட காமிச்சிச்சு, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே, பக்கத்தில் இவர் தான் இருக்கார்ல, இவரையே சொல்லி விட்டுருவோம் அப்படி கிட்ட வந்துட்டு, டேய் மனோஜ் ஏண்டா இந்த பொண்ணு உன்ன ஹஸ்பண்டுன்னு சொல்லுது, டேய் அந்த பொண்ணே ஒரு மாதிரி ஒன்று சொல்லியிருக்கலடா, தோ நான் இல்லைடா தோ பக்கத்தில் நிற்கிறாரு இவர் தான் நியூமராலஜிஸ்டோட ஒய்ஃப் தான்டா அவங்க அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுறாரு நம்மளுடைய மனோஜ். உடனே முத்து வந்து ஓஹோ எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, அன்றைக்கி உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு பூ டெக்கரேஷன்லாம் நாங்கள் தான் பண்ணோம், தோ என் ஒய்ஃப் மீனா உங்கள் கல்யாணத்தில் நாங்கள் உங்களை பார்க்க நினச்சோம், ஆனால் கல்யாணம் லேட்டாக நடக்கும்னு சொன்னதுக்காக எங்களுக்கும் வேலை இருந்துச்சு, நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம், பரவாயில்ல சார் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கும் வாழ்க்கை கொடுத்து ரொம்ப நல்லது சார், உங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சோம், பரவாயில்ல இன்றைக்கி பார்த்துட்டோம் சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, டேய் அது இருக்கட்டும், முதல்ல நீ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க இப்போ 2 பேரும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. உடனே முத்து மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து, டேய் வேறு எதுக்காக வருவாங்க, உன்னை பார்க்க வராங்கன்னா உன் விஷயமா தான் இருக்கும், வீட்டில் என்ன வேறு விஷயமா ஓடுது, எப்போ பார்த்தாலும் நீ தானே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஏதாவது ஒரு கேஸை எடுத்துகிட்டு வந்துடுவ, அதனால தான் அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். இங்கே பாரு அப்பா உன்னால் மனசு உடஞ்சி போயிருக்காரு, உண்மையை சொல்லு, உனக்கும் ரோஹிணி வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. டேய் நீ சொல்கிறத வச்சு தான்டா ஏதாவது வேறு விஷயம் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, டேய் அன்றைக்கே அதான் வீட்டில் சொல்லிட்டேன்லடா, அது ஷோரூமுக்கு வேறு வந்து கேட்பீங்களா, நான் தான் அன்றைக்கே சொன்னல ரோகிணி வயிற்றில் வளர்ந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏய் உண்மை தானே, இதில் எதுவும் பொய்லாம் சொல்லலை, அதுக்கப்புறம் ஏதாவது நீ தான் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதாண்டா உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது பேசினே போகிறாங்க. நீங்கள் அந்த கனகா மனோஜ் தானேங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கை காமிச்சாங்க, ஆனால் உங்கள் அண்ணா மனோஜ் மூஞ்சி பார்த்தீங்களா, டக்குன்னு திரு முழிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இதோ பக்கத்தில் இருக்காரு இவர் தான் ஹஸ்பண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். எனக்கு என்னமோ இதில் சந்தேகமாக இருக்குங்க, அந்த பொண்ணு எப்படிங்க தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினே போகிறாங்க. மீனா அதான் சொல்கிறாருல அவர் தான் பக்கத்தில் இருக்கார்ல, அப்புறம் என்ன, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அதனால் யாரை சொல்கிறது தெரியாமல் மனோஜை கை காமிச்சிருக்கோம், விடு இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பிட்டு சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரோஹிணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் ரோஹிணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. உள்ளே போனோன்னா ரோஹிணி வந்து அப்படியே பார்க்குறாங்க முத்து மீனாவும் வீட்டுக்கு வந்ததை, வாங்க வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா உடனே நம்ம ரோஹிணியோட அம்மா வந்து, மீனா முத்து வாங்க, நடந்ததெல்லாம் கேட்டிங்களா, இப்போ என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல, முதல்ல வாங்க உள்ளே உட்காந்து உட்காருங்க அப்படின்றாங்க. உடனே கிருஷ்ணோடி வந்து முத்து அங்கிள் மீனா ஆண்டின்னு அப்படி கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி வந்து கிரிஷ் நீ உள்ளே போய் படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி கேட்குறாங்க, எதுக்காக வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரோஹிணி நீங்கள் நிறைய பொய் சொல்லியிருக்கீங்க தான், உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு நிறைய விஷயங்கள் பொய் சொன்னீங்க தான் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் மாசமாக இருக்கீங்கன்ட்டு, அதில் எனக்கு நல்லாவே உண்மை புரியுது, நீங்கள் சொன்னது எதுவுமே பொய் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி மனோஜ் கிட்டே கேட்டால் அவருக்கும் இந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்கிறாரு, அதனால தான் உங்ககிட்டயே நாங்கள் டேரெக்டாக வந்து பேசலாம்னு நினைக்கோம், இதனால் மாமா ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருக்காரு, இந்த விஷயத்துலேருந்து எப்படி மீண்டு வரதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் பேசலான்னு வந்தோம். ஆமாம் இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதில் நாங்களுமே உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம், ஏன்னா ஒரு குழந்தை வந்துடுச்சு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா இதுக்கப்புறம் நான் போய் சொன்னேன் தான், ஆனால் நான் இதுக்கப்புறம் கிருஷிக்காக வாழணும் தான் நினச்சேன், ஆனால் இப்போ என் வயிற்றில் மனோஜோட குழந்தை இருக்குது, நானும் என் குழந்தையும் கண்டிப்பாக மனோஜ் கூட தான் வாழுவோம், ஏற்கனவே ஒரு குழந்தை அப்பா இல்லாமல் வளர்ந்துட்டான், ஆனால் இந்த குழந்தைய நான் அப்பா இல்லாமல் வளர்க்க விட மாட்டேன், நான் கண்டிப்பாக டிவோர்ஸ்க்கு ஒத்துழைக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் நிற்கிறது கரெக்டு தான், ஆனால் இதில் மனோஜ் தான் இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாரே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது மனோஜ் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னானா, மனோஜுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு காரணம் மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காரணத்துக்காக தான் அவர் மறைக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாக்காக தான் அவர் பயப்படுறாருன்னு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு மனோஜ் தான் இது கண்டிப்பாக அப்பானா, கண்டிப்பாக உன்னையும் மனோஜும்
நாங்கள் சேர்த்து வைப்போம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே ரோஹிணிக்கு ஷாக் ஆகிடுது. முத்துவே இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனா பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரூமில் கூட்டு போயிட்டு, நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ரோஹிணி, நீங்களும் மனோஜும் பிரிஞ்சு தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நடுவில் நான் அப்பப்போ மனோஜை மீட் பண்ணுவேன், ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஷோரூமில் தூங்கவே முடியல, ஒரே எலி தொல்லையாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து இன்னைக்கு எலியை பிடிக்கிறதுக்காக நான் அவனுக்கு ஒரு சொல்யூஷன் இது பண்ணிவிட்டு நான் வரேன், நான் அவன் கூட வந்து இன்றைக்கி படுத்துக்கிறேன் மனோஜ், அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், எலியும் இனிமேல் இந்த ஷோரூமில் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். அது எந்த டைம் அப்படின்னும் போது, அதான் வீடு வந்து ஏலத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டி அங்கிள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்களே, அப்போ மனு ஷோரூமில் தானே இருந்தார், அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணோம், அப்போ தான் இந்த தப்பு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து, ஆனால் அவரை கேட்டால் அதனால் எனக்கு இதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. இல்லை அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. என்னதுன்னு மீனா கேட்க, இந்த மாதிரி கண்டிப்பாக மனோஜோட ஷோரூமில் நான் எப்போ வந்திருக்குன்ற விஷயம் தெரியும்ல, நம்ம அதை நோட் பண்ணாலே நம்ம அதை வச்சு ஆதாரமாக காமிக்க முடியும்ல கோர்ட்டில் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, கண்டிப்பாக இதை நம்ம பண்ணுவோம். ஆனால் மனோஜுக்கு தெரியாமல் மனோஜோட ஷோரூம்லேருந்து எப்படி கேமராவை செக் பண்ணுறது அப்படின்னா, உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் எல்லா டைமும் ஷோரூமில் இருக்க மாட்டார், டீலர்ஸ் பார்க்க எங்கேயாவது போவார் இல்லையா, அப்போ போய் நம்ம கண்டிப்பாக அதை எடுக்கணும். அப்போ கடையில் எல்லோரும் இருப்பாங்களே அப்படின்னு மீனா கேட்க, சந்தோஷ் ப்ரோ தானே, அவர் ஈஸியாக ஏமாற்றிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே மீனா சொல்கிறாங்க, மற்றவங்கள ஏமாத்துறது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மனோஜ் வெளியில் போகிற அந்த நாளை பார்த்துட்டு உடனே மீனா, முத்து, நம்ம ரோஹிணி வந்து போகிறாங்க. போனதுடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மீனாவும் முத்துவும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு மனோஜ் மொட்டை ஃப்ரெண்ட் தான் இருக்கார். என்னங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, பாஸ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை ஃப்ரெண்ட் சொல்ல, தெரியும் மனோஜ் இதை வெளியே போயிருப்பான், அதெல்லாம் விடுங்க. ஆமாம், இங்கே கேமரா எங்கே இருக்குது அப்படின்னு போது, இதோ இங்கே தான் இருக்குது, ஆப்ரேட் பண்ணுற விஷயம்லாம் இதோ இங்கே தான் இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், எதுக்கு கேமராலாம்? சும்மா ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம், அதனால் சரி பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, நாங்கள் எடுத்துக்கிறோம், பார்த்துக்கோங்க, உங்களுடைய அண்ணனுடைய ஷோரூம் தானே, உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ரோஹிணி சொன்ன மாதிரி லாஸ்ட் மந்த் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த டேட்டெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வர்றாரு. பார்த்துட்டு வரும்போது ஒரு நைட் வந்து அந்த பூனை எலி பிடிக்கிற அந்த எலி பூண்டோட ரோஹிணி உள்ளே நுழையிற விஷயம் எல்லாமே அதில் இருக்குது. உடனே இது வந்து சும்மா அந்த என்ட்ரன்ஸ் நுழையத்தை மட்டும் வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்து ரோஹிணியுமே வர வச்சிடுறாங்க. வர வச்சுட்டு முத்து மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்ப்பா, ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்ற என்னடா அப்படின்னா, ரோஹிணியோட வயிற்றில் வளர குழந்தை மனோஜ் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் முத்து, என்ன சொல்கிற? அதில் எனக்கும் அந்த சந்தேகம் இருந்து தான் இருக்குது, ஆனால் அதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னா, பா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் தெரிஞ்சிட போகுதுப்பா அப்படின்னு. ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறானே மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துடுறாங்க. இவங்க தேவையில்லாமல் மனோஜ் மேலே பழி போட பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் யார் மேலேயும் பழி போட அவசியம் இல்லை, ஆனால் ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிறது அது பெரிய விஷயமா, தப்பு, அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அவனே இல்லைன்றான், நீங்கள் என்னடா இருக்குன்னீங்க அப்படின்னா, அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குமா? உடனே அண்ணாமலை, முத்து என்ன சொல்கிற நீ அப்படின்னா, அது இல்லைப்பா, இவன் என்ன சொன்னான், 2 நாள் பகலில் தானே ரோஹிணி வந்து ஷோரூமுக்கு வந்ததா, அது கூட அம்மா கூட கேமராவில் பார்த்ததா சொன்னாங்க, ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் ரோஹிணி போய் பார்த்தோம்ப்பா, எல்லாம் போய் பேசணும், இந்த மாதிரி ஒரு நைட் நாங்கள் அங்கே இருந்தோம், அவர் கூட எலி தொல்லையாக இருக்குது, படுக்கவே முடியலன்னு என்கிட்ட புலம்பிகிட்டே இருந்தார், நான் எலி பண்ணலாம் வாங்கிட்டு போனேன், அதுக்கான கேமரா அப்புறம் மனோஜோட ஷோரூமில் போயிட்டு கேமரா செக் பண்ணதுக்கும் ஒரு நைட்டு ரோஹிணி எலிபுண்டோட வந்ததும் அதில் இருக்குப்பா, இந்த பாருங்கப்பா அந்த வீடியோ தான் இது. ஆனால் மனோஜ் கிட்ட கேட்டால் இது இல்லைன்னு சொல்கிறான், நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி மனோஜை கூப்பிடுங்கப்பா, அவன் உண்மையை ஒத்துக்கிறானா இல்லைன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்போ தான் உள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்ததும் உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் மனோஜ் இங்கே வா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா, ரோஹிணி வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாப்பா அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நான் அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாதுப்பா, சத்தியமாவனா சத்தியம்தான்ப்பா அப்படின்னா. இங்கே பாரு, நீ சத்தியம் தானே சொல்கிற, உறுதியாக தானே இருக்க, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு இப்போ முத்து கூட நீ போயிட்டு வா, அங்கே ரோஹிணி வந்துடுதவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் போலப்பா அப்படின்னா, நீ தானே சொன்னேன் அந்த குழந்தைக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு, அப்புறம் எதுக்காக பயப்படுற அப்படின்னும் போது, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. உடனே வீடியோ ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறாரு நம்மளுடைய முத்து. அதை பார்த்துட்டு, டேய் நீ எப்படி என் ஷோரூமுக்குலாம் போனேன், நான் உன் ஷோரூமுக்கு போனதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீடியோவில் வரது யாரும் தெரிதில்ல, ரோஹிணி தானே, அங்கே டைம் என்னன்னு தெரிதில்ல, நீ தான் அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ போய் பேசிட்டு இருந்துன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், அப்பா இவன் சும்மாலாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டான்ப்பா, இவனை 2 அரை அரைஞ்சாதான்ப்பா அப்படின்னா. உடனே ஒத்துக்கிறாரு நம்ம மனோஜ். என்னை மன்னிச்சிருங்கப்பா, ரோஹிணியோட குழந்தைக்கு அப்பா நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாரு. உடனே
விஜயை வந்து போட்டு சாத்து சாத்து சொல்கிறாங்க. டேய் நான் உன்னை அப்படி நம்பினேடா இப்போ என்னடா பண்ணுறது? லாயர் அம்மா வேற அந்த பார்லர்காரி ஒரு மனு போட்டால் போதும் குழந்தை இருக்குன்னு சொல்லி இந்த டிவோர்ஸ் கேஸே தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. உன் வாழ்க்கையே பானங்கணத்தில் விழுந்த மாதிரி ஆகிடுச்சடா, என்ன இப்படி பண்ணு பொட்டு பட்டுன்னு செம்மையாக அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தை உண்ணுன்னு சொல்லியும் ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கல, இதுக்கான மிகப்பெரிய தண்டனை ரோகிணி எப்படி வந்து தன்னோட குழந்தைய மறைச்சு கல்யாணம் பண்ணதுக்கு நம்ம ரோகிணிக்கு தண்டனை கொடுத்தாங்களோ, அதே மாதிரி உன்னோட குழந்தைய நீ குழந்தை இல்லைன்னு சொல்லி பொய் சொன்னதுக்காக நீ இதோட இந்த வீட்டுக்கே நீ வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்படி சொல்லி தள்ளிடுறாரு. நம்ம விஜயா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லைங்க அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜ் அந்த வீட்டில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். மனோஜுக்கு ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கனகா வீட்டிலே போய் டேரெக்டாக செட்டில் ஆகலான்னு பார்க்குறாரு. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.